ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு தேங்காய் பால் சாதமும் சிக்கன் டேஸ்ட்ல ஒரு ஜோயா வறுவலும் தாங்க பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, முந்திரி பருப்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மூக்கு 2, ஏலக்காய் 4, பட்டை, புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு. தக்காளி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி கலர் வரும் அப்படிங்கிறதுனால தக்காளி ரொம்ப கம்மியாக போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒயிட் கலர் வேணும் அப்படின்னா நான் வந்து 2 தக்காளி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்து நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் அரைச்சி ஊற்றணும். அவ்வளோதான். உப்பு போட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். இது கூடவே ஒரு சின்ன விஷயம் பார்த்துலாங்களா? நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமும் கூட. ஸோ நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சந்தோஷம் அப்படிங்கிறது இரவு பகல் மாதிரிங்க. இப்போ இருக்கும், அடுத்தது மறைஞ்சிரும். ஆனால் நிம்மதிங்கிறது வானபூமி மாதிரி எப்பவுமே நிலச்சி நிற்கும். நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து நம்ம பார்ட்டி பண்ணோம்னா கண்டிப்பா சந்தோஷமா இருப்போம். ஆனா நிம்மதியா இருக்கிறது அப்படிங்கிறது, நம்மளோட வேலைய ரொம்ப பொறுப்பா பார்த்துட்டு அவங்க கூட பேசுறதுக்கு கூட டைம் கிடைக்காது. ஆனா நெனச்சுட்டு இருப்போம், அவங்க கூட என்னைக்காவது பேசணும் அப்படின்னு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு பேசும்போது ஒரு 1/2 மணி நேரம் டைம் கிடைச்சாலும், அப்ப கிடைக்கும் பாருங்க ஒரு நிம்மதி. நீங்க பார்ட்டி பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷத்த விட, இந்த 1/2 மணி நேரம் கிடைக்கிற அந்த நிம்மதிக்கு அளவே கிடையாதுங்க. அந்த மாரி இருக்கும். நம்ம அழகான பொண்ணுங்களெல்லாம் பார்க்கறது ஒரு சந்தோஷம். ஆனா நமக்காகவே இருக்கிற பொண்ண மட்டுமே பார்க்கறதுங்கிறது தாங்க ரொம்ப நிம்மதி. சம்பளம் அதிகமா கிடைக்குதுன்னு நம்மளுக்கு புடிக்காத வேலைய செய்யறது சந்தோஷம் தான். ஆனா நம்மளுக்கு புடிச்ச வேலைய செஞ்சு சம்பளம் கம்மியாவே இருந்தாலும், அதுல கிடைக்கும் பாருங்க ஒரு நிம்மதி. இப்படி எல்லா இடத்துலயுமே சந்தோஷமும், நிம்மதியும் கலந்து தாங்க இருக்கு. அத நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. நம்ம என்னைக்குமே நம்ம நிம்மதியா இருக்கணும்னு நெனைச்சோம் அப்படின்னா, நம்மளோட மைண்ட் செட் அதுக்கு மட்டும் தான் போகும். ஸோ, இப்ப நாமளும் நிம்மதியா இருக்கணும்னு தான் நெனைக்கிறோம். ஏன்னா, இந்த சித்திரை மாசத்துல நம்ம அசைவம் சாப்பிட மாட்டோம் இல்லையா நெறைய பேரு. அதுக்காக தான் இந்த சோயா கறி. ஸோ, அதையும் மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு செம்மையா ஹேப்பியா இருக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு. தேங்க் யூ.